இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற தலைப்பானது நித்தமும் தேவ தயவிலே எப்படி வாழ்வது. நித்தமும் தேவ தயவிலே வாழ்வது எப்படி? How to constantly live under the favor of God. நித்தமும் தேவ தயவிலே வாழ்வது எப்படி? ஒவ்வொருவரும் அவ்வப்போது தேவ தயவை நாம் அனுபவித்திருக்கலாம். அப்பப்போ நம்முடைய நாட்களிலே, நம்முடைய வருடங்களிலே தேவனுடைய தயவு நமக்கு அதிகமாய் இயங்கி இருக்கலாம். ஆனால் அது தொடர்ந்து இயங்கப்பட வேண்டும் என்பதுதான் பூமியின் அவசியமாய் இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். எப்பயாவது ஒரு தடவை தேவ தயவை பார்ப்பது அது முழுமை பெறாத ஒரு வாழ்க்கை. எப்பயுமே நம்ம தேவ தயவில் வாழ்வது தான் ஒரு முழுமையான வாழ்க்கையாய் வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறது. அதனால் இந்த தேவ தயவிலே நாம் தொடர்ந்து எப்படி வாழ முடியும், வாழ வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். என்னோடு கூட சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Psalms chapter 5 verse 12. கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசீர்வதித்து, கர்த்தாவே நீ நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுகிறீர். காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை என்ன பண்ணுகிறீர்? சூழ்ந்து கொள்ளுகிறீர். இந்த காருண்யம் என்று தமிழிலே மொழியாக்கப்பட்ட வார்த்தை தான் தயவு, ஈவு என்று நாம் சொல்லலாம். ஃபேவர் ஆங்கிலத்தில் சொல்ல போனால் அதற்கு பேர் ஃபேவர், தேவனுடைய தயவு. அதை தமிழில் அவர்களுடைய நல்ல மொழியாக்கத்திலே நமக்கு கிடைத்திருக்கிறது. காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை என்ன பண்ணுகிறீர்? சூழ்ந்து கொள்கிறீர். அப்போ தேவ தயவு நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதுமே சூழப்பட்ட நிலையிலே இருக்க வேண்டும். எப்படி ஒரு சாக்லேட்டை ஒரு கவர் போட்டு மூடப்பட்டிருக்கிறது, அப்படி நம்முடைய வாழ்க்கை என்பது தேவ தயவுகளினால் மூடப்பட்டிருக்க வேண்டும். இது என்றைக்கோ நடக்கக்கூடியதல்ல, எப்பொழுதும் நடக்கக்கூடியதல்ல. அது தொடர்ந்து நடக்க வேண்டிய விதமாக தேவன் அதை வைத்திருக்கிறார். அதனால் இந்த பூமியிலே நாம் தொடர்ந்து தேவ தயவிலே வாழ்வது எப்படி என்று நாம் தியானிக்க போகிறோம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இவைகளெல்லாம் அடிப்படையான வசனங்கள். வேதத்திலே தேவ தயவை குறித்து எப்படியாக நமக்கு சித்தரிக்கப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள். நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான். நல்லவன் கர்த்தரிடத்தில் என்ன பண்ணுகிறான்? தயை பெறுகிறான். பாருங்க, பூமியில் நம்ம அநேக வேலைகளிலே கர்த்தரிடத்திலேருந்து நமக்கு நல்ல ஆசீர்வாதங்கள் வரணும், தொடர்ந்தேர்ச்சியான வெற்றிகள் வர வேண்டும், நிலைவரமான சூழ்நிலைகள் உருவாக்கப்பட வேண்டும் என்று சொல்லிலாம் நம்ம ஆசைப்படுவோம். ஆனால் தேவன் ஒரு மனிதனுக்கு தருவது என்னவென்று சொன்னால் தயவை தருகிறான். நல்லவன் கர்த்தரிடத்திலிருந்து என்ன பெறுகிறான்? ஏனென்றால் இந்த தயவு வந்துவிட்டால் மற்ற எல்லாம் அவனோடு கூட என்ன பண்ணப்படுகிறது? இணைக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. மற்ற எல்லாம் அவனுக்கு சூழ்நிலைகள் எல்லாம் அவனுக்கு சாதகமாய் மாற்றப்படக்கூடியவைகளாய் இருக்கிறது. இந்த தயவு என்ன செய்யும் என்பதை நான் சற்று விளக்க விரும்புகிறேன். இன்றைக்கு இந்த செய்தியை 3 பகுதியாய் நான் பிரித்து வைத்திருக்கிறேன். The consequence of favor. ஒருவனுடைய வாழ்க்கையிலே தயவு இருக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்க முடியும் என்பதை விவரிக்க விரும்புகிறேன். இரண்டாவது, இந்த தயவில் நாம் தொடர்ந்து நிலை நிற்பதற்கு நம்முடைய பொறுப்பு என்ன என்று நான் சொல்ல விரும்புகிறேன். மூன்றாவதாக, இந்த தயவிலிருந்து நாம் வெளியேறுவதற்கான சில காரணங்களையும் நான் காண்பிக்க விரும்புகிறேன். அதனால் ஒரு முழுமையான செய்தியை நீங்கள் கவனமாய் கேட்க அழைக்கப்படுகிறீர்கள். தேவ தயவு என்றால் என்ன, அந்த தயவிலே நாம் எப்படி தொடர்ந்து நிலை நிற்பது, மூன்றாவது அந்த தயவிலிருந்து நாம் வெளியேறுவதற்கான சில காரணங்களையும் காண்பிக்க விரும்புகிறேன். முதலாவது, தேவனுடைய தயவு அப்படின்னு சொல்லப்படும் பொழுது இது ஒவ்வொரு மனிதனுக்கும் அத்தியாவசியமான காரியமாக இருக்கிறது. டிவைன் ஃபேவர் இஸ் த திங் தட் எவ்ரி ஒன் நீட்ஸ். இந்த பூமியிலே ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால் தேவனுடைய தயவும் ஈவும் தான் என்று சொல்லலாம். ஏன் அப்படி ஒரு முக்கியத்துவத்தை இந்த தயவு பெறுகிறது என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கக்கூடிய அனுகூலமில்லாத எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுவது தேவ தயவு. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய வாழ்க்கையிலே அனுகூலமில்லாத எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுவது தேவ தயவு. அதனால தான் இந்த தேவ தயவை நாம் தேடுகிறோம். It turns around every unfavorable situation.
நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு சாதகமாக, நமக்கு அனுகூலமாக, நமக்கு உதவி செய்யக்கூடிய சூழ்நிலைகள் அமையாத பொழுது அவைகளை மாற்றி அமைப்பது தேவ தயவாய் இருக்கிறது. தேவ தயவுகள் வேலை செய்யும் பொழுது நமக்கென்று குறிக்கப்பட்ட எல்லைகளை நாம் தாண்டி செல்லக்கூடிய பலன் நமக்கு கிடைக்கிறதா இருக்கிறது. When there is limitations, the favor of God help you to break that limitations. நமக்கு சில வரைமுறைகள், சில அடிப்படை கோட்பாடுகள் வைக்கப்பட்டு இவ்வளவுதான் உன்னுடைய வாழ்க்கை, இதற்கப்புறம் நீ எழும்ப முடியாது, இதற்கப்புறம் உனக்கு வரைமுறை இவ்வளவுதான் என்று சொல்லப்படுகிற எல்லா நிலைகளையும் நாம் தாண்டி செல்வதற்கு நமக்கு கர்த்தர் கொடுக்கக்கூடிய பலன், யுக்தி என்னவென்று சொன்னால் தேவனுடைய தயவாய் இருக்கிறது. ஆனால் தான் தேவ தயவை நாம் பூமியிலே மிக மிக அவசியமானதாய் என்று பார்க்கிறோம். தேவனுடைய தயவு ஒரு மனிதனுக்கு இருக்கும் பொழுது அவனுக்கு உதவிகள் தினம்தோறும் கிடைக்கக்கூடியவைகளாய் மாறுகிறது. When there is a favor of God on a man, the help of God is readily available in his life. தேவனுடைய தயவு ஒரு மனிதனுக்கு இருக்கும் பொழுது தொடர்ந்தேச்சியாக தேவனுடைய உதவிகள் அவனுக்கு கிடைக்கிறதா இருக்கிறது. இந்த பூமியில நம்ம எல்லாருமே உதவிகளை பெறக்கூடியவர்களாக தான் நாம் இருக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நிலைகளிலே உதவிகள் தேவைப்படுகிறது, ஒவ்வொரு காலகட்டங்களிலே உதவிகள் தேவைப்படுகிறது. பாருங்க, பிள்ளைகளை வளர்ப்பதற்கு உதவி தேவைப்படுகிறது. அதனால் நமக்கு பிள்ளைகளை பெற்றெடுப்பது மட்டுமல்ல, அதுக்கப்புறம் வளர்ப்பதற்கு உதவிகள் தேவைப்படுகிறது. அப்புறம் அவங்கள நம்ம நல்ல படிப்புக்கு அனுப்புவதற்கு நல்ல ஆலோசனை கொடுக்கக்கூடிய உதவியாளர்கள் தேவைப்படுகிறார்கள். பின்பு அவருடைய திருமண வாழ்க்கைக்கு அதை சரியாய் நாம் நிறைவேற்றுவதற்கு அநேக மனிதர்களுடைய உதவிகள் தேவைப்படுகிறது. இப்படி எல்லா கட்டங்களிலுமே நமக்கு தேவனுடைய உதவிகள் மனித உதவிகள் மூலமாய் கிடைக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் தான் தேவ தயவு இருக்கிறவர்களுக்கு தேவனுடைய உதவிகள் தொடர்ந்து கிடைக்கக்கூடியவைகளாய் இருக்கிறது. அதுக்கப்புறம் தேவனுடைய தயவு இருக்கிறவர்கள் இந்த பூமியிலே ஒரு பாதுகாப்பான நிலையில் வாழக்கூடியவர்களாய் மாற்றப்படுகிறார்கள். When you have divine favor, you will live in protection. நீங்கள் தேவ தயவிலே வாழும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே பாதுகாப்பு மிக சுலபமாய் கிடைக்கக்கூடியதாய் இருக்கும். அநேக பிரச்சனைகள் உங்களை சுற்றி நடக்கலாம், உங்களை சூழ்ந்திருக்கிறவர்களுக்கு நடக்கலாம், உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு நடக்கலாம், உங்கள் எதிராளிகளுக்கு நடக்கலாம். ஆனால் நீங்களோ ஒரு பாதுகாப்பின் அரணுக்குள்ளாக இருப்பீர்கள். When there is favor, the breakthrough is easy. நீங்கள் தேவ தயவில் இருக்கும் பொழுது நீங்கள் முன்னேறி சொல்வது லகுவாய் இருக்கும். ஆமென். ஒருவனுடைய வாழ்க்கையிலே தேவ தயவு இருக்கிறது என்பதை நாம் எப்படி ஊர்ஜிதமாய் பார்க்கலாம்? இது நிச்சயமாய் இது தேவ தயவு என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய முன்னேற்ற பாதைகள் சுலபமாய் இருக்கும். ஒரு படிக்கிற இடத்துக்கு போனா அவர்களால் சுலபமாய் படித்து நல்ல மதிப்பெண்கள் எடுக்க முடியும். அவர்கள் அந்த பள்ளிக்கூடத்திலேயோ இல்லாட்டி அந்த காலேஜிலேயோ ஒரு சிறந்த மாணவர்களாய் மாறி இருப்பார்கள். இதெல்லாம் அவர்களுக்கு சுலபமாய் நடக்கும். அவர்கள் எடுக்கிற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வெற்றிகரமாய் அமையும். நீங்க யோசிக்கலாம், இவங்களுக்கு மட்டும் எப்படி நடக்குது? இது என்ன கடின முயற்சியா, இல்ல விடாமுயற்சியா, இல்லாட்டி அவர்கள் எதையோ ஒன்றை மாற்றி செய்கிறார்களோ? அல்ல, தேவனுடைய தயவில் இருக்கிறவர்களுக்கு அவர்கள் முன்னேறி சொல்வது ரொம்ப சுலபமாய் மாற்றப்படக்கூடியவைகளாய் இருக்கிறது. When there is a divine favor, there will be open doors. திறந்த வாசல்கள் உண்டாக்கப்படும். திறந்த வாசல் என்பது புதிய வாய்ப்புகள் என்று சொல்லப்படுகிறது. உன்னுடைய வாழ்க்கையிலே தேவ தயவுகள் அசைவாடும் பொழுது, தேவனுடைய தயவுகள் அவனுடைய வாழ்க்கையிலே செயல்பட்டு கொண்டிருக்கும் என்று சொன்னால் புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாய் மாறும். இந்த காலை வேளையிலே இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் தீர்க்க தரிசனமாய் சொல்ல விரும்புகிறேன். நீங்க தேவ தயவிலே வாழ வாழ புதிய புதிய வாய்ப்புகளை நீங்கள் தொடர்ந்து சந்திக்க போகிறீர்கள் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். சிலர் சொல்லியிருக்கலாம், எனக்கு ஒரு காலத்துலலாம் நிறைய வாய்ப்பு இருந்ததுங்க, இப்போ ரொம்ப பெரிய வாய்ப்புலாம் இல்லை, ஏதோ இருக்கிறத வச்சு நான் போயிட்டு இருக்கேன்னு நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் உங்களுக்கு இன்னைக்கு காலையிலே தேவன் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், தயவு இருக்கிற இடத்திலே வாசல்கள் திறக்கப்படக்கூடியவைகளாய் இருக்கிறது. இன்னொன்று, தேவ தயவு இருக்கக்கூடிய இடத்திலே உங்களுடைய தடைகள் எல்லாம் சுலபமாய் விலக்கப்படும். The obstacles are removed in a very very fascinate way. உங்களுக்கு வாழ்க்கையில தடைகள் எல்லாம் தேவ தயவுகளினால் சுலபமாய் விலக்கப்படக்கூடியவைகளாய் இருக்கும். என்னோடு கூட சங்கீதம் 44 அதிகாரம் 2 வசனம் 3 வசனத்தை வாசிக்கலாம்.
சங்கீதம் 44 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். தேவரீர் உம்முடைய கையினாலே ஜாதிகளை துரத்தி ஆ. இவர்களை நாட்டி தேவரீர் கையினாலே ஜாதிகளை துரத்தி இவர்களை நாட்டி ஜனங்களை துன்பப்படுத்தி இவர்களை பரவ பண்ணினீர். அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை. பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை. அப்படி என்றால் இது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பேசுகிறது. இவர்கள் எகிப்தியரையும் அதற்கு பின்பாக இவர்கள் கானானியர்களையும் எப்படி ஜெயித்தார்கள் என்பதை விவரிக்கிறது. எப்படி என்று சொன்னால், இவர்கள் பட்டயத்தினால் ஜெயிக்கலையா, ஆனால் பட்டயம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தடைகள் இருந்தது, ஆனால் அந்த தடைகளை மேற்கொள்ளக்கூடிய பலன் கர்த்தர் அவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். வாசிக்கலாம் தொடர்ந்து. அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. அவர்களுடைய புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமாய் இருந்தபடியினால். நீங்கள் ஆங்கிலத்தில் போய் வாசித்தீர்கள், because thou hast favored them, நீர் அவர்களுக்கு தயவு செய்தபடியினால். இவர்களுடைய பட்டயம் ஜெயிக்கலங்க, இவங்களுடைய புயம் ஜெயிக்கவில்லை. இவர்கள் மேல் கர்த்தர் வைத்த பிரியம் இல்லாவிட்டால் தயவுதான் இவர்களை ஜெயிக்க வைத்திருக்கிறது. வசனம் தொடர்ந்து வாசித்து முடிக்கலாம் பாருங்க. உம்முடைய வலதுகரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது. இங்க பட்டயமும் புயமும் உங்களை ரட்சிக்கவில்லை. தேவன் உங்கள் மேல் பிரியமாய் இருந்ததனால உங்கள் தடைகள் விலகி போகும்படியாக அவருடைய புயமும் அவருடைய முகத்தின் பிரகாசமும் அவருடைய வலதுகரமும் உங்களுக்காய் வேலை செய்தது. ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய லைஃப்ல நிறைய பிரச்சனைகள் வரும் பொழுது இதை நான் ஜெயித்து விடுவேன், என்னுடைய சுய பலத்தில் ஜெயிச்சிடுவேன், எனக்கு நிறைய ஆட்கள் தெரியும், எனக்கு பல பலன் இருக்கிறது, எனக்கு அரசியல் செல்வாக்கு இருக்கிறது என்று நாம் ஜெயிப்பதை காட்டிலும் தேவனுடைய தயவு நம்மளுக்கு சுலபமாய் ஜெயங்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதா இருக்கிறது. வேதம் அதை தான் சொல்லுகிறது. The obstacles are removed so easily. அவைகள் நம்முடைய வாழ்க்கையில தடைகள் எல்லாம் சுலபமாய் நீக்கப்படக்கூடியவைகளை மாற்றப்படுகிறது. தயவு இருக்கும் பொழுது இவர்கள் வருத்தத்தின் நிலைகளை தாண்டி இவர்கள் நல்ல ஆரோக்கியமான நிலைகளில் வாழக்கூடியவர்களாய் மாறுவார்கள். They will be moved from desert situation. அவர்கள் ஒரு வறண்ட நிலைகளில் இருந்து மாற்றப்பட்டு மகிழ்ச்சிகரமான நிலைக்கு மாற்றப்படுவார்கள். இதெல்லாம் தயவுகள் ஏற்படுத்தக்கூடியவைகள். When there is a favor of God, the possibilities of God are made evident in their life. ஒருவருடைய வாழ்க்கையிலே தயவுகள் வேலை செய்யும் பொழுது தேவனுடைய சாத்தியங்கள், தேவன் எதையெல்லாம் செய்ய முடியும், தேவன் எதையெல்லாம் மாற்றி அமைக்க முடியும், தேவன் எதையெல்லாம் சீர்படுத்த முடியுமோ எல்லாவற்றையும் சீர்படுத்துவதை நாம் பார்க்கலாம். ஹல்லேலூயா. நான் இந்த பூமியில ஒன்றை குறித்து தேவனை சொல்ல முடியும் என்று சொன்னால், சீர்குலைந்தவைகளை எல்லாம் சீர்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் பார்த்தார். அவைகளிலே இருள் இருந்தது. அவைகள் சரியான நிலைமையில் இல்லை, அவைகள் ஏற்ற நிலைமையில் இல்லை. கர்த்தர் அதை சீர்படுத்த ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட தேவனை விசுவாசிக்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவ தயவுகள் வேலை செய்யும் பொழுது சீராய் இல்லாத நிலைகள் எல்லாம் தேவனுடைய சாத்தியங்களினால் சீர்படக்கூடியவைகளாய் மாற விரும்புகிறது. தேவ தயவு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நாம் வெற்றிகளை கட்டளையிடுகிறவர்களாய் மாறுவோம். ஹல்லேலூயா. We will command results in our life. பாருங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தயவு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது எப்படி காட்சி அளிக்கிறது, அது எப்படி வேலை செய்கிறது, அது எப்படி இயங்குகிறது என்றால் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கிறது, அவன் கட்டளையிடுகிறதெல்லாம் நிற்கிறது. ஹல்லேலூயா. We will be commanding results. நாம் அநேக காரியங்களை நாம் இந்த பூமியிலே படைக்கிறவர்களாய் அல்ல, அதை நிலைப்படுத்துகிறவர்களாய் கர்த்தர் நம்மளை மாற்றுவார். ஏன்னா கிரியேட்டர் இஸ் காட், பட் சஸ்டெய்னர் ஆர் டேக்கிங் கேர் இஸ் பீன் given to men. தேவன் படைத்தார், அதை ஆளும்படியாய் கர்த்தர் மனிதனுக்கு அதிகாரம் கொடுத்தார். அதிகாரத்தை நாம் செயல்படுத்துகிறவர்களாய் தேவ தயவு வேலை செய்யும் பொழுது காரியங்களை நாம் நிச்சயமாய் கட்டளையிடுகிறவர்களாய் மாற்றப்படுவோம். இன்னைக்கு அநேக வேலைகளில் பாருங்க, நம்ம சொல்லுகிறதெல்லாம் நிறைவேற ஆரம்பிக்கும் பொழுது தேவனுடைய நீதி விளங்கக்கூடியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப தேவ தயவு ஒரு வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கைகள் அநேக காரியங்களை கட்டளையிடக்கூடியதாய் செயல்படுத்தக்கூடியதாய் மாறுகிறது. ஒருவனுடைய வாழ்க்கையில தயவுகள் இருக்கும் பொழுது அவன் ஒரு புரியாத புதிராக மாறிவிடுகிறான். He becomes a mystery. ஒருவனுடைய வாழ்க்கையில தேவ தயவு இருக்கும் பொழுது அநேகருடைய பார்வைகளுக்கு இவன் புரியாதவனாய் மாறிவிடுவான்.
ஏன் என்று சொன்னால் தேவன் ஒவ்வொரு நாளும் அவனை உயர்த்துகிறவராய், அவனை இருக்கிற ஸ்தானத்திலிருந்து அவனை தூக்கி பிடிக்கிறவராய், அவனுக்கு அநேக அனுகூலங்களை கொண்டு வருகிறவராய் கர்த்தர் செய்கிறார். அதனால தான் கூட இருக்கிறவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். என்னப்பா கடனை கட்டி முடிச்சிட்டியா, என்ன வீடு கட்டிட்டியா, இடம் வாங்கிட்டியா, எப்படி இப்படிலாம் உனக்கு நடந்தது, நீ நினைக்கிறது மட்டும் உனக்கு நடந்துகிட்டே இருக்குது, அப்படியெல்லாம் ஒரு ஆச்சரியத்துக்குள்ளாய் தேவன் உங்களை வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவ தயவு இருக்கும் பொழுது நீங்கள் ஆச்சரியத்தின் பொருளாய் மாற்றப்படுவீர்கள். You will become a man of mystery and you will become a man who will be wondered by people around you. உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடியவர்களாய் மாறிவிடுவார்கள். இன்னைக்கு நம்மளை பார்த்து நிறைய பேர் பரிதாபப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்களையும் என்னையும் பார்த்து நம்மளை ஆச்சரியப்படுத்துகிற பொருளாய் தேவன் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க ஆச்சரியப்படுறவங்களா மாற போகிறீங்க. உங்களை பார்க்குறவங்களும் ஆச்சரியப்பட போறாங்க. என்னங்க உங்களுக்கு இந்த பிரச்சனை முடிஞ்சிடுச்சா? ஏன்னா பாருங்க, நிறைய பேர் இந்த பூமியில உங்க பிரச்சனையை சொன்னீங்கன்னா, நான் இந்த வாசகத்தை வாசித்தேன், இது ஒரு சிந்தனை, ஒரு சைக்காலஜிஸ்ட் இல்லாட்டி சோசியாலஜிஸ்ட் தான் இதை எழுதியிருக்கணும், இல்லாட்டி ஒரு பிலாசபர் எழுதியிருக்கணும், தத்துவவாதிகள் தான் எழுதியிருக்கணும். அவர் சொன்னார், உங்கள் பிரச்சனைகளை இன்னொருத்தரிடம் சொல்லும் பொழுது நீங்க நினைப்பீங்க உங்க பிரச்சனைக்காக அவங்க ரொம்ப பரிதபிப்பார்கள் என்று. அப்படி கிடையாதான். நீங்க உங்க பிரச்சனையை சொல்லும் பொழுது 90% பேர் அதை நினைச்சு ரொம்ப சந்தோஷம் தான் படுறாங்களாம். எப்படி? ரொம்ப கொடுமையான புள்ளி விவரம். எப்படி? நீங்க உங்க பிரச்சனையை ஒருத்தன்ட்ட சொன்னீங்கன்னா 90% என்ன பண்றானா, சந்தோஷப்படுறானா. அதுக்கப்புறம் அவர்கள் இப்படி சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் அதில் எனக்கு சின்ன மாற்று கருத்து இருக்குது. அடுத்த 10% நீங்கள் சொல்கிறத குறித்து கவலைப்படுறதே இல்லையா. அப்படி? ஆனால் நான் நினைக்கிறேன் அட்லீஸ்ட் ஒரு 8% கவலைப்படாட்டியோ ஒரு 2%ஆவது நம்ம சொல்கிறத குறித்து என்ன பண்ணுவாங்க, கவலைப்படுவாங்க. அப்போ நீங்கள் 100 பேர்கிட்ட சொன்னால் 2 பேர் தான் என்ன பண்ணுவான், கவலைப்படுவான். அப்படி நீங்கள் 100 நிமிஷம் உங்கள் பிரச்சனையை சொன்னீங்கன்னா உங்களுக்காக ஒருத்தன் கவலைப்படணும்னா அவன் 2 நிமிஷம் கவலைப்படுவான். எப்படி? ஆனால் நம்ம கவலையை சொல்லும் பொழுது இவன் வீட்டில் போய் தூங்கவே கூடாது, எனக்காக இவன் கவலைப்படணும் நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். கரெக்டா? ஆனால் சமுதாயம் அப்படி இல்லை. ஆனால் தேவனாகிய கர்த்தர் எப்படி இருக்கிறார்னா, நம்முடைய பிரச்சனைகளை சொல்லும் பொழுது, நம்முடைய சூழ்நிலைகளை எடுத்து சொல்லும் பொழுது நம்மளை காட்சி பொருளாய், ஆச்சரியத்தின் காட்சி பொருளாய் தேவன் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க சீக்கிரமாக ஆச்சரியத்தின் காட்சி பொருளாய் மாறிவிடுவீர்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென் சொல்லுங்க பாப்போம். பாருங்க, தேவன் நம்மளை ஆச்சரியப்படுத்துகிற தேவன். மக்கள்லாம் நம்மளை பார்க்கும் பொழுது, எப்பா அவன் பிள்ளை படிச்சு அதுக்குள்ள காலேஜ் போயிட்டானா, அதுக்குள்ள கல்யாணம் நடந்துச்சா. எப்படி? சிலருக்கெல்லாம் பாருங்க இதெல்லாம் தாங்கவே முடியாது. எப்படி? அவங்க இருதயம் எல்லாம் வெடிச்சிடும். கர்த்தர் அப்படிதான் வேலை செய்வார். இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கும் பொழுது சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பயந்தார்களாம். ஏனென்று சொன்னால் தேவன் ஒருவன் மீது தயவு வைக்கும் பொழுது அவனை ஆச்சரியத்தின் காட்சி பொருளாய் தேவன் மாற்ற விரும்புகிறார். ஒருவன் மேல் தேவ தயவு இருக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். பாருங்க, உங்கள் எதிரிகள் உங்களை சபிக்க முடியாத அளவு கர்த்தர் பார்த்துக் கொள்வார். When you have divine favor upon yourself, even the enemies cannot curse your life. உங்களுடைய வாழ்க்கையை எதிரிகள் கூட என்ன பண்ண முடியாது, சபிக்க முடியாது. என்னோடு கூட என்னாகவும் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இங்க பாலாக்குக்கும் பாலாமுக்கும் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை சரித்திரத்தை குறித்து பேசப்படுகிறது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்லுகிறார், என்ன செய்தார் என்பதை இங்க வாசிக்கலாம். பாருங்க, அதற்கு தேவன், என்னாகவும் 22:12ஆம் வசனம். அதற்கு தேவன் பிழையாமை நோக்கி நீ அவர்களோட போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்கள் என்ன பண்ணப்பட்டவர்கள்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஒருவன் மேல தேவ தயவு இருக்கும் பொழுது இவனை சபிப்பது என்பது சாத்தியமில்லாமல் மாறிவிடுகிறது. It becomes impossible for man to curse a life. நாம் இன்றைக்கு நிறைய வேலைகளில் பாருங்க, அவங்க சபிச்சா என்ன ஆகும், இவங்க சபிச்சா என்ன ஆகும். நீங்கள் தேவனோடும் தேவ தயவுக்குள்ளாக இருப்பீர் என்றால் சாபங்களை தேவன் நிப்பாட்டுகிறவராய் மாற்றுகிறார். நீங்கள் என்னாகும் 23ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசியுங்கள். இங்கே ஒரு தீர்க்கதரிசி, ஒரு சீயர் ப்ராஃபட் என்று சொல்கிறோம், பார்க்கக்கூடிய தீர்க்கதரிசி, அவனுடைய புலம்பல் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. என்னாகும் 23ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? தேவன் சபிக்காதவனை நான்
சபிப்பது எப்படி? ஏன்னா ஒருத்தன் மேல தயவு இருந்தால் அவனை சுத்தி சாபங்களை தடுக்கக்கூடிய வேலியையும் கர்த்தர் போட்டு வைத்திருக்கிறார். இன்னைக்கு இந்த காலை வேளையிலே சில பயங்களோடு சில எதிர்பார்ப்பின் நிச்சயமில்லாத எதிர்பார்ப்புகளோடு நீங்கள் உட்கார்ந்து என்ன நடக்குமோ என்று இருப்பீர்கள் என்று சொன்னால், இன்னைக்கு உங்களுடைய விசுவாசத்தை நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அருமையான அந்த வார்த்தையை கேட்டோம் பாருங்க. Be steadfast in your faith. நீங்கள் விசுவாசத்தில் என்ன பண்ணுங்கள்? நிலைத்திருங்கள். பிசாசனுடைய பெரிய திட்டமே என்னன்னா உங்களை விசுவாசத்திலிருந்து எடுக்கிறது தான். அதான் பவுல் சொல்லுவார், விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. ஏன்னா விசுவாசத்துக்கு தான் போராடுறோமோ இல்லையே, தேவனுடைய ஆசீர்வாதத்துக்காய் போராடவில்லை. அதையெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக தேவன் நமக்கு சிலுவையிலே ஈவாக கொடுத்து விட்டார். இப்ப விசுவாசத்துக்கு தான் போராட்டம். விசுவாசத்தில் எப்படி நிலைத்திருக்கிறது என்றால், நான் தேவ தயவுக்குள்ளாய் இருக்கிறேன், என்னை எதிரிகள் என்ன பண்ண முடியாது? சபிக்க முடியாது. பாருங்க, மனிதனுடைய சாபத்துக்கு பயப்படாதீங்க. ஆனால் தேவன் உங்களோடு கூட இல்லை என்று சொன்னால் பயப்படுங்கள். அவ்வளவுதான். You fear about God not intervening in your life. தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஊடுருவாத பொழுதுதான் நாம் பயத்துக்குள்ளாக அழைக்கப்பட்டிருக்கோமே ஒழிய, தேவ தயவில் இருக்கும் பொழுது நம்மளை சபிப்பது சாத்தியமில்லாமல் மாற்றப்படுகிறது. ஹல்லேலூயா. தேவ தயவில் இருக்கும் பொழுது வானம் உங்களுக்கு திறக்கப்பட்டிருக்கும். Open heavens is a perfect proof that you are living under divine favor. நீங்க தேவ தயவு கீழாய் வாழ்வது என்னவென்று சொன்னால், திறக்கப்பட்ட வானத்துக்கு கீழாய் வாழ்வது. திறக்கப்பட்ட வானம் எதையெல்லாம் சொல்லுகிறது என்று சொன்னால், தேவன் உங்களோடு கூட தொடர்பிலே இருப்பார். ஹல்லேலூயா. வானம் திறக்கப்பட்டது, வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிற்று என்று இயேசுவினுடைய வாழ்க்கையிலே 2 முறை சொல்லப்பட்டது. ஒன்று யோவான் ஸ்நானத்தில் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது அப்படியே நடந்தது. பின்பு மறுரூப மலையிலும் அப்படியே நடந்தது. வானம் திறக்கப்படுவது என்றால் தேவன் உங்களுக்கு பதிலளிக்கிறவராய் இருப்பார். ஒன் ஆஃப் த dreadful thing in this world, இந்த பூமியிலே பயப்படக்கூடிய காரியம் எது என்று சொன்னால், வானம் திறக்கப்படாமல் தேவனுடைய சத்தம் கேட்கப்படாமல் இருப்பது. ஆனால் இன்னைக்கு மக்கள் வேற எதற்கோ நம்ம பயப்படுகிறோம். ஆனால் உண்மையான பயம் எதற்கு தேவை என்று சொன்னால், எனக்கு வானம் திறக்கப்படாத பொழுது, தேவன் என்னை தொடர்பு கொள்ளாத பொழுது, தேவன் எனக்கு பதிலளிக்காத பொழுது, அவர் வார்த்தையின் மூலமாய், நான் பாடுகிற பாடல் மூலமாய், நான் கேட்கிற பிரசங்கத்தின் மூலமாய் தேவன் என்னோடு கூட பேசாத பொழுது பயப்படக்கூடிய நிலைகளில் இருக்கிறோம். ஆனால் தேவ தயவுகளுக்குள்ளாய் இருக்கிறவர்களுக்கு வானம் திறக்கப்பட்டிருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, இதெல்லாம் தேவன் நமக்கு பூமியிலே வைத்திருக்கக்கூடிய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். இவைகளெல்லாம் இயக்குவது தேவன் நமக்கு கொடுத்த பாக்கியம் என்று நான் நம்புகிறேன். இப்ப தேவ தயவிலே எப்படி தொடர்ந்தேர்ச்சியாய் இருப்பது? பாருங்க, என்னைக்கோ ஒரு நாள் தேவ தயவை அனுபவிப்பதல்ல, நாம் தொடர்ந்து தேவ தயவிலே இருக்கும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதற்கு நான் ஒரு சில குறிப்புகளை சொல்ல விரும்புகிறேன். இது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். தொடர்ந்து நீங்கள் தேவனை அன்பு கூறுகிறீர்கள் என்பதை காண்பித்துக் கொண்டே இருங்கள். ஹல்லேலூயா. Show him that you daily love the Lord. பாருங்க, தேவனை அன்பு கூறுவது என்னமோ வாரத்துக்கு ஒரு நாளும் மாசத்துக்கு 2 நாளும் கிடையாது. தொடர்ந்து தேவனை அன்பு கூற அழைக்கப்பட்டிருக்கிறோம். பாருங்க, உங்க பிள்ளைகள் மேல அன்பு இருந்தால் அது என்னைக்கோ வருஷத்துக்கு 2 நாள் காண்பிப்பது அல்ல, கிடையாது. இல்ல மாசத்துக்கு ஒரு நாள், இல்ல பிறந்த நாளைக்கு மட்டும் அன்பு காண்பிப்பது அல்ல. If you wants to constantly access divine favor, show the Lord that you love him daily. தொடர்ந்து தேவனை அன்பு கூறுகிறேன் என்பதை நீங்கள் அடையாளப்படுத்திக் கொண்டே இருங்கள். என்னோடு கூட உபாகமம் 30ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 30ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீ பிழைத்து பெருகும்படிக்கு நீ சுதந்தரித்து போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கும் நீ சுதந்தரிக்க போகிற தேசத்திலே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கும் நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும் அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். நீங்க சொல்றாரு பாருங்க, நீங்க தேவனாய கர்த்தரை என்ன பண்ணுமா? தொடர்ந்து அன்பு கூற வேண்டும். கர்த்தரை எப்படி நம்ம அன்பு கூறுகிறோம் என்று காண்பிப்பது? அதுக்கு தான் அவர் கீழே இருக்க சில வழிகளை சொல்றாரு பாருங்க. அவர் வழிகளிலே நடக்கவும்
how to show that you love God. நீங்கள் தேவனை அன்பு கூறுகிறீர்கள் என்று சொன்னால் அவர் கட்டளையிட்ட வழிகளிலே நாம் என்ன பண்ணணும்? நடக்கணும். பாருங்க, கணவன் மனைவி உறவில் கணவனை மனைவி நேசிக்கிறாள் என்பதற்கு பெரிய அடையாளம் என்னவென்று சொன்னால், இவர் கணவன் சொல்றத மனைவி என்ன பண்ணணும்? கேட்கணும். இப்போ மனைவியை நேசிக்கிறாள் என்று எப்படி அடையாளப்படுத்துவது? மனைவி சொல்றதை என்ன பண்ணணும்? கேட்கணும். பாருங்க, 100% கேட்க முடியாட்டியும் அட்லீஸ்ட் ஒரு 75% என்ன பண்ணணும்? கேட்கணும். அவங்க சொல்றது எல்லாம் முழுசும் தப்புனா அப்போ பைபிளை வச்சு நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆனால் அநேக வேளைகளிலே நம்முடைய நல்வாழ்க்கைக்காக கணவன் மனைவி சொல்லுகிறார்கள். நல்ல டீச்சர் நமக்கு சொல்றாங்க, வாத்தியார், ஸ்கூல்ல இருக்க வாத்தியாரே நம்ம நல்லா இருக்கணும் தான் பாடம் எடுக்கிறாரு. கரெக்டா? நீங்கள் உயர்கல்விகளுக்கு போனீங்கன்னா அங்கேயும் அப்படிதான் செய்யறாங்க. நீங்கள் ஆலயத்துக்கு வந்தால் இங்கேயும் நீங்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று சொல்லி அன்பு கூறுவது என்பதற்கு அடையாளமாய் நீங்கள் நல் வழிகளிலே நடக்க தேவன் நம்மை கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். சபைக்கு வருவதனுடைய பெரிய நோக்கமே என்னன்னா, நாம் அன்பு கூறுவதற்கு எப்படியெல்லாம் வாழ முடியும் என்று கண்டுபிடிக்க வந்திருக்கிறோம். லைஃப் தட் ப்ளீசிங் காட். பாருங்க, நீங்க தேவனிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள் என்பதற்கு அவருக்கு பிரியமான காரியங்களை செய்ய ஆரம்பிப்பது. அவருக்கு பிரியமான காரியங்களை செய்ய ஆரம்பிப்பது. எல்லாருக்குமே தேவனுக்கு பிரியமான காரியத்தை உடனே செய்ய முடியுமான்னு தெரியல. ஆனால் பிரியமானதை தான் நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி முழு பிரயாசத்தையும் எடுக்க ஆரம்பிப்பது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு மிஷனரியுடைய வாழ்க்கையை வாசித்தோம் பாருங்க. அவருடைய வாசகத்தை நீங்கள் கவனமாய் பார்த்தீர்கள் என்றால், டு லிவ் a life pleasing unto God. என்னுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாய் மாற்றப்பட வேண்டும். இன்னைக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார் என்றால், நாம் எல்லாரும் நமக்காய் வாழுகிறவர்களாய் மாறிவிட்டோம். we live more for ourselves. நாம் நம்முடைய காரியங்கள், நம்முடைய திட்டங்கள், நம்முடைய ஆசைகள், நம்முடைய எதிர்பார்ப்புகளிலே நாம் வாழ்வதிலே கவனமாய் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனுடைய தயவுகளை நீங்கள் தொடர்ந்து அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால், தொடர்ந்து தேவ திட்டத்திலே நீங்கள் வாழ கற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. எவ்ரி டே செக் இட். காலையில் எந்திரிச்ச உடனே ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, உம்முடைய சித்தத்தில் நான் எதெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்கு என்னை பலப்படுத்துங்க. இரவு நேரங்களில் கர்த்தாவே, உம்முடைய சித்தத்துக்கு நான் எவ்வளவு தூரம் கீழ்ப்படிந்திருக்கிறேன் என்பதை எனக்கு சொல்லிக் கொடுங்க. நான் இன்னும் மாற வேண்டிய இடங்களிலே நான் மாறுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். நீங்க ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே நீங்கள் தேவனை நேசிக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் தொடர்ந்து தேவ தயவிலே வாழ்ந்து கொண்டே இருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஏதோ 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி அற்புதம் அல்ல, 8 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஒரு விடுதலை அல்ல. நீங்கள் தொடர்ந்து விடுதலையிலோ, தொடர்ந்து தேவ தயவிலோ, தொடர்ந்து தெய்வீக ஆசீர்வாதத்திலும் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். இரண்டாவதாக, டு ஸ்டே இன் டிவைன் ஃபேவர். நீங்க தேவ தயவிலே தொடர்ந்து நிலை நிற்பதற்கு சங்கீதம் 103:17 வாசிக்கலாம். சாம்ஸ் 103, சங்கீதம் 103:17 வாசிக்கலாம். கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. கர்த்தருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலும் என்ன இருக்குது? அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. But the mercy of the Lord is from everlasting to everlasting upon them that fear him. நீங்கள் கர்த்தரை அன்பு கூற வேண்டும். அடுத்தது, கர்த்தருக்கு பயந்து வாழ வேண்டும். இதை நம்ம சுலபமாய் சொல்லணும்னா, பயந்து வாழ்றதுனா என்ன பாஸ்டர், நடுநடுங்கிறதா? அதை சொல்ல விரும்பவில்லை. இது ஆரோக்கியமான பயம். அது என்றால் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழும்படியாய் தேவன் சொல்லுகிறார். ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழும்படியாய் தேவன் சொல்லுகிறார். பாருங்க, வேதம் எங்கெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுங்கள் என்று சொல்றதோ அங்கெல்லாம் ஆரோக்கியமான பயம். இது தேவனுக்கு பிடிக்காது, இது தேவனுக்கு பிரியமில்லாதது. இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு யோசேப்பு தான். பாருங்க, யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே அவன் பாவம் செய்வதற்கான எல்லா வாய்ப்புகள் கிடைத்த பொழுது அவன் சொல்றான், நான் பரத்துக்கு விரோதமாக எப்படி பாவம் செய்வேன். He had the fear of the Lord. அவனுக்குள்ளா இருந்த மிகப்பெரிய கிருபை வரம் என்னவென்று சொன்னால், தேவனுக்கு பயப்படுகிற பயம். அதான் பரிசுத்த வாழ்க்கை. When you fear God, you will live under the divine favor. Hallelujah. முதலாவது, தேவனுக்கு அன்பு கூறுகிறவர்களாய் இருப்பது. இரண்டாவது, நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு முயற்சி செய்வது.
ஒவ்வொரு நாளும் கர்த்தர்கிட்ட கேட்கணும் பாருங்க, கர்த்தாவே உம்மை எங்கேயாவது நான் இன்னைக்கு காயப்படுத்தி இருக்கிறேனா, உமக்கு பிரியமில்லாத வேலை ஏதாவது நான் செய்து விட்டேனா, நீர் அங்கீகரிக்காத காரியங்கள் எதையாவது நான் நிறைவேற்றி விட்டனா என்று உங்களை நீங்களே சோதித்தறிந்து உங்களை பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையில வரும்பொழுது அவர் சொல்றாரு, அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகள் மேலும் அவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலும் இருக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, நீங்க பரிசுத்தமாய் வாழ்வது உங்களை பிரச்சனையிலிருந்து மட்டும் காப்பதுக்கு அல்ல. நிறைய பேர் சொல்லுவாங்க பாவம் செய்துட்டா தண்டனை வரும். இல்லை, நீங்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகள் வரைக்கும் என்ன பண்ணப்படுவீர்கள். எத்தனை பேர் விரும்புறீங்க? அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். 103:17 சங்கீதம். கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும். எல்லாரும் சொல்லுங்க, அவருடைய பிள்ளைகள் மீதும். பாருங்க, நமக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு வயசு வந்தோடனே இருக்கக்கூடிய பெரிய கவலை என்னன்னா, நம்ம வாழ்ந்துட்டோம், நம்ம பிள்ளைங்க எப்படி வாழப்போகுது, இதுதான் பெரிய கவலை. நானும் அந்த ஸ்டேஜுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் என்ட்ரு ஆகிறேன் பாருங்க. ஒரு காலத்தில் நான் வாழணும்னு கவலைப்பட்டேன். எப்படி நீங்கள் என்ன மாதிரி ஒரு சராசரி மனிதனாக இருந்தால் என்ன மாதிரி தான் கவலைப்பட்டிருப்பீங்க. நான் எப்படியாவது வாழணும். இப்போ ஒரு காலகட்டங்கள் ஒரு வயது தாண்டின பிறகு என் பிள்ளைகள் வாழ வேண்டும், எப்படி, அதுதான் பெரிய கவலையா மாறிடுது. இங்க வேதம் சொல்லுகிறது பாருங்க, கர்த்தருக்கு பயந்தவர்கள் மேல் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் சொல்லுங்க என்றென்றைக்கும் இருக்கும். நீங்க கர்த்தருக்கு பயந்து பரிசுத்தமாய் வாழ நீங்கள் ஆரம்பிக்க பொழுது தேவன் உங்களை மட்டுமல்ல உங்கள் பிள்ளைகள் மேலும் தயவை காண்பிக்க ஆரம்பிப்பான். மூன்றாவதாக, தேவனுடைய தயவிலே எப்படி தொடர்ந்தேர்ச்சியாய் நிலைத்திருப்பது. How to stay constantly under the favor of God, or how to stay constantly under the favor of God. தேவனுடைய தயவுக்கு கீழாய் எப்பொழுதுமே தொடர்ந்தேர்ச்சியாய் நாம் நிலைத்திருப்பது எப்படி என்பதை தியானித்து வருகிறோம். மூன்றாவதாக இதை நான் சொல்ல விரும்புகிறேன். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இகழ்வோரை அவர் இகழ்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் என்ன பண்றாரு? கிருபை அளிக்கிறார். நீங்க ஆங்கில வேதாகமத்தில் இதை வாசிப்பீர்கள் என்று சொன்னால் Proverbs chapter 3 verse 34. Proverbs 3 and verse 34. இகழ்வோரை அவர் இகழ்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் என்ன பண்றாரு? கிருபை அளிக்கிறார். Surely he scorneth the scorners but giveth grace unto the lowly. தயவை தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறாராம். நீங்க எப்பெல்லாம் மன தாழ்மையா இருக்கிறீர்களோ அன்றைக்கெல்லாம் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையிலே தேவ தயவு வரும். எப்பெல்லாம் மேட்டிமையான எண்ணங்கள் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் தேவ தயவு வேலை செய்வதில்லை. அதனால தான் ஒரு சிலர் பாருங்க, சிறிய சிறிய வெற்றிகளுக்கு அப்புறம் பெரிய தோல்விகளை சந்திக்கிறாங்க. ஏனென்றால் கொஞ்சம் வெற்றி வந்தோன்னா மனமேட்டுமை வந்துருச்சு. என்னால தான் காசு வந்தது, நான் தான் பெரிய கோடீஸ்வரன், நான் தான் இந்த ஊர்லேயே பணக்காரன், என்ன மிஞ்சி யார் இருக்கிறா, எனக்கு எவ்வளோ ஞானம் இருக்குது, இப்படி கொஞ்சம் கொஞ்சமா மேட்டிமையான எண்ணங்கள் வர வர அவனுடைய வாழ்க்கையிலே தேவ தயவுகள் அவனை இழக்க ஆரம்பிக்கிறான். ஆனால் தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தாவே எல்லாம் உம்மால் வந்தது. ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளவன்னா ரொம்ப சிம்பிள் பாருங்க, எல்லாம் உம்மால் வந்தது என்று சொல்லுகிறவன் தாழ்மை உள்ளவன். ஆமென். கர்த்தாவே நான் சாப்பிட்றது நீங்கள் உங்களை கிருபையால் சாப்பிட்டுட்டு இருக்க, நான் செயல்படுவது உங்கள் கிருபையால் செயல்படுகிறேன், நான் வீடு கட்டுறது உங்கள் கிருபையால் கட்டியிருக்கிறேன், வாகனம் வாங்கினது உங்கள் கிருபையால் வாகனம் வாங்கியிருக்கிறேன், குடும்பத்தை நடத்துறது உங்கள் கிருபையால். என்றைக்கு மன தாழ்மை உள்ளவனாக இருக்கிறானோ அவன் எப்பொழுதுமே தயவுக்கு கீழாக இருக்கிறான். I have seen people fallen from great heights. பெரிய பெரிய உயரங்களிலிருந்து சடிதியாய் விழுந்தவர்களை பார்த்திருக்கிறேன். அவங்க அப்படிலாம் போய் நான் ஜெபம் பண்ணுவேன், கர்த்தாவே ஏன் என்று சொன்னால் பெருமை உள்ளவர்கள் கர்த்தர் என்ன பண்றாரு? எதிர்த்து நிற்கிறான். அவர் எதையுமே செய்ய வேணாம், அவர் உங்க பக்கத்தில் இல்லைனாவே போதும், அவர் ஆப்போசிட் சைடில் நின்னாவே போதும், எல்லாமே பிரச்சனையாயிடுது. அதனால தான் தொடர்ந்து தேவ தயவிலே இருக்க உங்களை மனத்தாழ்மை உள்ளவர்களாய் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பேசும் பொழுது கவனமாயிருங்கள், எண்ணங்களை கவனமாய் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை எப்பயுமே பெரிய ஆளுன்னு நினச்சிக்காதீங்க. எப்படி, நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க, ரொம்ப எளிமையான நடைமுறையில் சொல்கிறேன். உங்களை நீங்களே அளவுக்கு மிஞ்சி யோசித்து கொள்ளாதீர்கள், அதுதான் மனத்தாழ்மை. எப்படி, நான் சமீபத்தில் சில ஆளுங்களோடலாம் பழகினேன்.
ரொம்ப கஷ்டம் பாருங்க. அவங்க கூட 10 நிமிஷம் பேசுறதே கஷ்டமா இருக்குது. நான் தான் உலகத்திலே பெஸ்டான ஆளு, என்னை தவிர யாரும் பெஸ்ட்டாக பிரசங்கம் பண்ணதில்லை, நான் தான் சிறந்த பாடகர், நான் தான் சிறந்த சமையல்காரன் பேசினே இருக்கிறாங்க. எனக்கு முடியல. ஏனென்று சொன்னால் ஒரு மனத்தாழ்மை உள்ளவனோடு தான் தேவனுடைய தயவுகள் தொடர்ந்து வேலை செய்கிறது. ஏ கண்டினியூஸ் ஃபேவர். நான் பேசுகிறது ஒரு நாள் விடுதலை அல்ல, இது விடுதலை கூட்டம் அல்ல. உங்கள் வாழ்க்கையே விடுதலையாக இருப்பதை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். உங்கள் சந்ததிகளே விடுதலையாக இருப்பதை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். மனத்தாழ்மை உள்ளவர்களாய் இருக்கும்படியாய் தேவன் நம்மை அழைக்கிறார். தேவ தயவிலே தொடர்ந்து நாம் தங்கி இருப்பதற்கு என்னோடு கூட அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிற்று. பாருங்க, நித்தமும் தேவ தயவிலே வாழ்வது எப்படி, அதற்கான சில சாத்திய கூற்றுகளை உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து இயேசுவுக்கு சாட்சியாய் மாறுங்கள். தொடர்ந்து இயேசுவுக்கு என்னவாய் மாறுங்கள்? சாட்சியாய் மாறுங்கள். மறுபடியும் அந்த வசனத்தை நம்ம டிவியில் போடலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள், ஊழியம் செய்தார்கள், அநேகருக்கு இயேசுவை பற்றி அறிவித்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும், எல்லாரும் சொல்லுங்க, அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை. என்ன கிருபை? பூரண கிருபை. ஆங்கிலத்தில் வாசிங்கன்னா the great grace came upon them. நீங்கள் எப்பொழுதெல்லாம் இயேசுவை பற்றி அநேகருக்கு அறிவிக்கிறீர்களோ அன்றைக்கு தொடர்ந்தேச்சியான கிருபையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டே இருப்பீர்கள். இன்னைக்கு ஏன் சபை கிருபையில் வாழ்வது தவித்துக் கொண்டிருக்கிறது? இவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு விடுதலை கூட்டம் நடத்த வேண்டியது இருக்குது. எப்படி, எவ்வளோ நாள் தான் விடுதலை ஆகிட்டே இருக்க வேண்டியது அவசியம்னு எனக்கும் தெரியல. நீங்கள் தேவ தயவுக்குள்ளாய் வாழ்ந்துட்டீங்கன்னா தொடர்ந்தேச்சியான விடுதலை தான். ஹல்லேலூயா. எப்ப நடக்குது? அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பலமாய் அறிவித்தார்கள். we should become a witness. பாருங்க, ஒவ்வொருவனும் ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிக்கப்பட்ட பிறகு அவன் சீஷனாய் மாற வேண்டும். அவன் சீஷனாய் மாறின பிறகு அவன் சாட்சி உடையவனாய் மாற்ற வேண்டும். ஹல்லேலூயா. he should become a witness. இன்னைக்கு ஏன் தேவ தயவு அநேகருடைய வாழ்க்கையில் அசைய மாட்டுதுன்னா, இவர்கள் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுக்கு சாட்சியா என்ன பண்ணல? வாழவும் இல்லை, ஊழியமும் செய்யல. அப்புறம் சில வேளையில் சில ஊழியக்காரர்கள் இவங்களெல்லாம் தேவ தயவு அவங்கள மூடும் பொழுது பாருங்க, நிறைய பேர் ரொம்ப தவறான வார்த்தைகளாக யூஸ் பண்ணுவாங்க. இவங்களாம் ஊழியம் செய்கிறார்கள் என்று சொல்லி ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்காங்க பிரதர். நானே இதை காதுகுளிர 28 வருஷமாக கேட்டிருக்கேன். ஆனால் அவங்களுக்கெல்லாம் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் புரிய வேண்டும். ஒருவன் இயேசுவுக்காக, தேவனுக்காக அவன் சாட்சியாய் மாறும் பொழுது அவன் மேலே பூரண கிருபை வேலை செய்யும். எல்லாரும் சொல்லுங்க, நான் ஊழியம் செய்யும் பொழுது பூரண கிருபை என் மேல் வேலை செய்யும். ஆங்கிலத்தில் வாசித்தா எனக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு பாருங்க. கிரேட் கிரேஸ். இதுவரைக்கும் யாருக்கும் காண்பிக்கப்படாத கிருபைகள் உங்கள் மீது காண்பிக்கப்படும். பாருங்க, ஊழியத்துக்கு சோம்பேறித்தனமா இருக்கிறவர்கள், ஊழியத்துக்கு வந்துட்டு வராமல் நின்று போனவங்க, ஊழியம் செய்யணும்னு ஆசை இருக்கும், ஆனால் அது வெறும் வார்த்தையாகவே இருக்கும், அது செயலாய் மாற்றப்படாதவர்களுக்கு எல்லாருக்கும் தேவனாகிய கர்த்தர் இன்னைக்கு அருமையான வாய்ப்பை கொடுக்கிறார். ஃபார் யூ டு ஸ்டே அண்டர் கிரேஸ் கண்டினியூஸ்லி. நீங்கள் நித்தமும் தேவ தயவிலே வாழ்வதற்கு நீங்கள் தேவனுக்கு சாட்சியாய் மாறுங்கள். என்னவாய் மாறுங்கள்? சாட்சியாய் மாறுங்கள். கான்ஸ்டன்ட்லி டு பி அண்டர் த கிரேஸ் ஆஃப் காட். நீங்கள் தேவ தயவிலே தொடர்ந்து நீங்கள் வேலை செய்வதற்கு, தொடர்ந்து நீங்கள் தரித்திருப்பதற்கு நல்ல ஊழியம் செய்கிறவர்களாக என்ன பண்ணுங்கள்? மாறுங்கள். இன்னொரு வசனத்துக்கு உங்களுடைய கவனத்தை நான் திருப்ப விரும்புகிறேன். என்னோடு கூட 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம்
7ஆம் வசனம் 8ஆம் வசனம் வாசிக்கலாம். அவனவன் விசனமாயும் அல்ல, அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே தான் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களுமாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். என்ன கிருபைங்க? சகலவித கிருபை, ஆல் சஃபிஷியன்ட் கிரேஸ். எப்ப நீங்கள் தொடர்ந்து தேவனுக்கும் தேவ திட்டத்துக்கும் தேவ ராஜ்யத்துக்கும் சபைக்கும் ஊழியத்துக்கும் ஊழியக்காரர்களுக்கும் விதைத்துக் கொண்டே இருக்கும் பொழுது, ஹல்லேலூயா, when you keep continuously sowing your seed, உங்களுடைய தான தர்மங்களையும் விதைகளையும் காணிக்கைகளையும் தசமபாகங்களையும் நீங்கள் தொடர்ந்து தேவ திட்டத்துக்கும் தேவ தீர்மானங்களுக்கும் தேவ ஊழியத்துக்கும் சபைக்கும் சபையின் நிலை நடக்கிற அநேக காரியங்களுக்கு நீங்கள் விதைத்துக் கொண்டே இருக்கும் பொழுது the continuous sufficient grace will continuously cover you. Hallelujah. தொடர்ந்தேச்சியான தேவ தயவு உங்களை மூடும். நீங்க சில வேளை நம்ம காணிக்கை கொடுக்கும் பொழுது உங்களுக்கு இருதயத்தில் பெரிய கேள்விகளோடு இருக்கலாம். நான் ஏன் காணிக்கை கொடுக்கிறேன்? நான் இன்றைக்கு உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், ஒவ்வொரு முறையும் நீங்கள் விதைக்கும் பொழுது நீங்கள் தேவ தயவுகளை நீங்கள் துவக்குகிறவர்களாய் மாறுகிறீர்கள். அது தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில வேலை செய்வதற்கு நீங்கள் வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறவர்களாய் மாறுகிறீர்கள். ஹல்லேலூயா. இத்தனை காரியங்களை நான் உங்களுக்கு விவரித்து இருக்கிறேன். எப்படி ஒரு மனுஷன் தேவ தயவிலே தொடர்ந்து வாழ்வது? முதலாவது அவன் தேவனை அன்பு கூறுவது. ஹல்லேலூயா. முதலாவது என்னது? தேவனை அன்பு கூறுவது. இரண்டாவது கர்த்தருக்கு பயந்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வது. மூன்றாவது தன்னைத்தானே தாழ்த்துவது. நான்காவது தேவனுக்கென்று சாட்சியாய் மாறுவது. ஐந்தாவது தேவ ராஜ்யத்துக்கென்று தொடர்ந்து விதைத்து கொண்டே இருப்பது. இப்படிப்பட்ட இந்த தெய்வீக தயவிலிருந்து நீங்கள் எப்பொழுது வெளியே வருகிறீர்கள்? How you sabotage the favor of God. எப்பொழுது தேவ தயவு உங்களுடைய வாழ்க்கையிலே நிறுக்கப்பட்டு, இல்ல தேவ தயவிலிருந்து நீங்கள் எப்படி வெளியே வருகிறீர்கள்? There are 3 ways that you lose the favor of God. தேவ தயவை துளைப்பதற்கான 3 வழிகள். இது நம்ம கிட்ட இருக்குதுன்னா இன்றைக்கு நம்ம ஜெபித்து மனம் திரும்பும்படியாக தேவன் அழைக்கிறார். முதலாவது, நாம் மற்றவர்களை நியாயம் தீர்க்கும் பொழுது தேவ தயவுக்கு வெளியே வந்து விடுகிறோம். The greatest enemy that we allow in ourselves to be moved away from the favor of God. நம்முடைய வாழ்க்கையிலே தேவ தயவு வேலை செய்யாமல் போவதற்கான முதல் முக்கியமான காரணம், நாம் மற்றவர்களை என்ன பண்ணுகிறோம்? நியாயம் தீர்க்கிறவர்களாய் மாறுகிறோம். பாருங்க, we always like to be a judge. எது கரெக்ட், எது தப்பு, எது கரெக்ட், எது தப்பு, இவர் இப்படி பேசிருக்கூடாது, இது தப்பு, அது அவர் அப்படி பேசிக்கூடாது, அது தப்பு, அவர் இதை செய்திருக்கூடாது, அது தப்பு, இது இவர் செய்திருக்கூடாது, தப்பு. பாருங்க, நியாயம் தீர்க்கிறவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. God is the only judge. நீங்கள் எப்பொழுது நியாயம் தீர்க்கிறீர்களோ அப்பொழுது உங்களுக்கே நீங்கள் சில நியாய தீர்ப்புகளை வரவேற்றுக் கொள்ளுகிறீர்கள். அதனால்தான் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் முன்னணியே தெரிஞ்சிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். நாம் எப்பொழுது நியாய தீர்க்கிறோமோ அப்பொழுது நாம் அநேகரை குற்றப்படுத்துவது மட்டுமல்ல, நம்முடைய தேவ தயவுகளையும் நாம் நெருக்கி போடுகிறவர்களாய் மாறிவிடுகிறோம். நாம் என்ன பண்ணுகிறோம்? we become great judge. எப்போ பார்த்தாலும் மற்றவர்களை பற்றி பேசி அவர்களை பற்றியே குறைகளை கண்டுபிடித்து கொண்டிருப்பது. இன்னைக்கு பாஸ்டர் அலுமையா அந்த வசனத்தை வாசித்தார். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். விழித்திருங்கள். இவங்க எதுக்கு விழிச்சிருக்கிறாங்கன்னா, இன்னொருத்தன் என்ன தப்பு பண்றான்றதுக்கே விழிச்சுன்னு இருக்கிறாங்க. அப்படி அதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், முதல்ல நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை என்ன பண்ணு, எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற தூசி துரும்பை எடுத்து போடு. உன் கண்ணிலே இவ்வளோ பெரிய பில்லர் மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, எப்படி அதை விட்டுறது. நீங்கள் எப்பொழுது மற்றவர்களை நியாயம் தீர்க்கிறீர்களோ அன்றைக்கு தேவ தயவு நம்முடைய வாழ்க்கையில நெருக்கப்படக்கூடியதாக இருக்குது. இரண்டாவது,
நாம் நம்முடைய அழைப்பை விட்டுவிட்டு நாம் மற்றவர்கள் மேல் கவனம் செலுத்தும் பொழுது தயவுகள் குறைந்து போய் விடுகிறது. When we focus on others instead of our calling and our vision. எனக்கு தேவன் என்ன செய்ய சொன்னாரோ, எனக்கு தேவன் என்ன பொறுப்பு கொடுத்தாரோ, எனக்கு தேவன் என்ன தீர்மானம் கொடுத்தாரோ அதை செய்யாதபடி நான் இன்னொருத்தரையே பார்த்து கொண்டு இருப்பது எப்படி? When you focus on others too much and not focus on yourself. நாம் இயேசு கிறிஸ்துவை போல அழைக்கப்பட்டிருக்கிறோம். Be ye imitators of Christ. நீங்கள் கிறிஸ்துவை போல இருக்கணும். கிறிஸ்து பாருங்க, எப்ப பார்த்தாலும் எல்லாரையும் குறை சொல்லிட்டு அவங்களுடைய வேலையை பார்க்கவில்லை. அவர் தனக்கு பிதா கொடுத்த வேலையிலே அவர் கவனமாய் இருந்தார். ஹல்லேலூயா. என்னை தேவன் எதற்கு அனுப்பினாரோ அதையே நான் செய்ய கவனமாய் இருக்கிறேன். நான் தேவனுடைய திட்டத்தை செய்வதே பிதா எனக்கு கொடுத்த வேலை, அதுவே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறான். நீங்க எப்ப தேவ தயவுலேருந்து இரண்டாவதாய் வெளியே வர்றீங்கன்னா, உங்களுடைய அழைப்பு, உங்களுடைய தெரிந்து கொள்ளுதலை கவனம் செலுத்தாமல் மற்றவர்களே பார்த்து கொண்டிருப்பது. நம்ம நிச்சயமாய் மற்றவர்களை பார்த்து தான் ஆகும். ஏன்னா நம்ம இயல்பா மனிதர்கள் அப்படிதான். பாருங்க, சில வேளையில் ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்த சாப்பாடை பார்க்கறத விட பக்கத்து டேபிளுக்கு என்ன வந்ததுன்னே நம்ம என்ன பண்ணுவோம், அதிகமாக பார்ப்போம். அதுவும் இந்திய கலாச்சாரத்தில் இது ஒரு முக்கியமான பங்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கா பாருங்க, அவன் ரொம்ப டென்ஷன். எனக்கு அவன் கூட போனாவே இன்னொருத்தருக்கு சாப்பாடு எடுத்துட்டு போகும்போது அந்த சர்வரை நிப்பாட்டி அது என்ன சாப்பாடுன்னு கேட்பான். நான் சொல்லுவேன், உனக்கு வேணும்னா அந்த அட்டையில் இருக்குது, மெனுவில் இருக்குது, அதை கேளுடா. இல்லை அது பார்த்தா தான் எனக்கு தெரியுதுன்னுவான். அப்படி நீங்கள் சில நாடுகள் எல்லாம் இன்னொருத்தர் சாப்பிடும் பொழுது அந்த தட்டை போய் பார்த்தீங்கன்னாவே போலீஸ்காரன் வந்து பிடிச்சின்னு போயிடுவான். நல்ல வேளை இந்தியாவில் அந்த மாதிரி திட்டம்லாம் வரல இன்னும். நம்மளுக்கு காலையில் எந்திரிச்ச உடனே ஜன்னலை திறந்து அடுத்தவன் வீட்டில் என்ன நடக்குதுதான் என்ன பண்ணுறது. நிறைய பேர் பால்கனியில் உட்காந்து ரோட்டில் என்ன நடக்குது, அங்கே என்ன நடக்குது, இங்கே என்ன நடக்குது, நம்ம வாழ்க்கை என்ன நடக்குதுன்னு என்ன பண்ணுறது இல்லை. இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் நம்மளை ஞாபகப்படுத்துகிறார். யூ கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் காலிங். உங்களுடைய அழைப்பு. எனக்கு தேவன் இந்த பூமியில என்ன பொறுப்பு வைத்திருக்கிறார், இந்த ஊழியத்தில் என்ன பொறுப்பு வைத்திருக்கிறார், இந்த சபையில என்ன பொறுப்பு வைத்திருக்கிறார், எனக்கு தேவன் என்ன வைத்தார் என்பதை நான் செய்யும் பொழுது நான் தேவ தயவுக்குள்ளாகவே இருக்கிறேன். ஹல்லேலூயா. மூன்றாவதாக, தேவ தயவிலிருந்து நாம் எப்பொழுது வெளியே வருகிறோம் என்று சொன்னால், நாம் மற்றவர்களை மன்னிக்காமல் நாம் கசப்புகளை வைத்திருக்கும் பொழுது தேவ தயவிலிருந்து வெளியே வருகிறோம். When you hold grudges and unforgiveness and bitterness, that will stop the favor of God continuously operating in your life. பாருங்க, நம்ம நினைக்கிறோம் கோபமாக இருக்குது, கசப்பாக இருக்குது, மற்றவங்க மேலே காயமாக இருக்கிறதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதெல்லாம் நமக்கு தான் முதல் பிரச்சனை. நம்முடைய வாழ்க்கையிலே தேவ தயவுகளை என்ன பண்ண முடியாது, பெரிதாய் பார்க்க முடியாது. You will not stay under the continuous favor of God. தொடர்ந்து ஏச்சியான தெய்வீக தயவிலே வாழ முடியாத காரணம் என்னவென்று சொன்னால், அநேக கசப்புகளை நம்மோடு வைத்துக் கொள்வது, மன்னிக்க முடியாமல், அதை மன்னிக்கவே கூடாதுன்னு இருக்கிறது. எப்படி மன்னிக்கவே முடியாதுன்றது வேற. எப்படி சார், எனக்கு அவன் அவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டான், என் லைஃபே பாதாளத்தில் இறக்கி விட்டுட்டான் அப்படின்னா மன்னிக்க முடியலன்னு சொல்றது வேற. ஆனால் என்னால் மன்னிக்க முடியும், ஆனால் நான் மன்னிக்க மாட்டேன். எப்படி என்னால் மன்னிக்க, unforgiveness is that you are not willing to forgive. அப்புறம் அவங்க மேலே கசப்பாக இருக்கிறது. பாருங்க, சிலரெல்லாம் நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு மன்னித்து ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அப்போ கூட இவங்க என்ன பண்ணுறது, அந்த கசப்பை ரொம்ப நாள் மனசில் வச்சிருக்குது. நான் சில அற்புதமான மனிதர்கள்லாம் சந்திச்சிருக்கிறேன். கணவன் மனைவி 15 வருஷம் பேசாமல் இருக்கிறது. எப்படி எனக்கு தெரிஞ்ச ஒரு தாத்தா பாட்டி பாருங்க, கடைசி சாவர வரைக்கும் 2 பேரும் பேசவே இல்லை. குழந்தை பிறந்தது, அதை கொஞ்சம் வளர்த்தாங்க, அன்னையிலிருந்து பேசாமல் போனாங்க, சாவர வரைக்கும் பேசல. இவங்க மேலெல்லாம் தேவ தயவு எப்படி வேலை செய்யும்? கசப்புகள், காயங்கள், இவைகளை நீங்கள் மன்னிக்கும் பொழுது தேவ தயவு நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து வேலை செய்யும். நான் 3 காரியங்களை ஞாபகப்படுத்தி இருக்கிறேன். முதலாவது, மற்றவர்களை நியாயம் தீர்க்காமல் இருங்கள். இரண்டாவது, மற்றவர்களை பார்க்காமல் உங்கள் அழைப்பையும் உங்கள் தெரிந்து கொள்வதையும் கவனப்படுத்துங்கள். மூன்றாவது, மன்னிக்கிறவர்களாய், கசப்பு தன்மை இல்லாதவர்களாய் இருக்கும் பொழுது தேவனுடைய தயவு நம்முடைய வாழ்க்கையில் வேலை செய்கிறது. ஆனால் மன்னிக்காமல் கசப்போடு இருக்கும் பொழுது நான் தயவுகளை என்ன பண்ணுகிறோம்,
நாம் நெருக்கி போடுகிறவர்களாக இருக்கிறோம். நாம் எழுந்து நிற்போம், அப்படியே செபிக்கலாம். கர்த்தர் தாமே இன்றைக்கு தயவுகளினாலே நாம் ஒவ்வொருத்தருடைய லைஃபையும் நிரப்புவாராக. இந்த 3 காரியங்களுக்காக நாம் 2-3 நிமிஷம் ஜெபிக்க போகிறோம். முதலாவது, கர்த்தாவே நான் யாரையும் நியாயம் தீர்க்கக்கூடாதப்பா. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஜெபிப்போம். கர்த்தாவே, எனக்கு சில விஷயங்கள், என்னுடைய மூளை அறிவு, என்னுடைய அனுபவ அறிவு, என்னுடைய படிப்பு, என்னுடைய பட்ட அறிவு, இவைகள்லாம் சொல்லலாம். இவங்க சரி, அவங்க தப்பு, இவங்க தப்பு, இவங்க இப்படி செய்திருக்கலாம், அவங்க அப்படி செய்திருக்கலாம். கர்த்தாவே, எல்லாவற்றையும் உம்முடைய சிலுவையின் கீழாய் வைக்கிறேன்ப்பா. நீர் தான் ராஜாதி ராஜா, நீர் தான் கர்த்தாவே கர்த்தாதி கர்த்தர். கர்த்தாவே, நீர் சகலத்தையும் நியாயம் செய்கிறவர். கர்த்தாவே, எல்லாவற்றையும் நீர் நியாயம் செய்வீராக. நான் நியாயம் செய்யாதபடி, நான் ஒரு எளிமையுள்ளவனாய், தாழ்மையுள்ளவனாய், எல்லாவற்றையும் உம்முடைய பக்கமாய் திருப்புகிறேன். கர்த்தாவே, என்னுடைய லைஃப்பில் தயவு வேலையில் செய்யல, ரொம்ப நாளாக நான் தேவனுடைய தயவை பார்க்காமல் இருப்பேன் என்று சொன்னால், என்னுடைய நியாய தீர்ப்புகள் தான் அதற்கு பிரச்சனையாக இருக்கும் என்று சொன்னால், நான் மனம் திரும்ப விரும்புகிறேன். கர்த்தாவே, நான் யாரையும் குறை சொல்லாதபடி, யாரையும் குற்றம் சொல்லாதபடி, யாரையும் நியாயம் தீர்க்காதபடி, தேவனே நீதிபரர் என்பதை நான் முழுமையாய் ஒப்புக்கொள்ளுகிறேன். என் வாயினாலும், என் சிந்தனையினாலும், என் நினைவின் தோற்றங்களினாலும் நான் நியாயம் தீர்க்காமல் இருக்க கிருபை செய்வீராக. கர்த்தாவே, என்னுடைய அழைப்பை மட்டுமே, என்னுடைய தெரிந்து கொள்ளுதல், எனக்கு கொடுத்த வேலையை மட்டுமே நான் கவனமாய் செய்ய கிருபை செய்யுங்க. நான் மற்றவர்களையோ, மற்ற குடும்பங்களையோ, மற்ற காரியங்களை செய்கிறவர்களையோ நான் பார்க்காதபடி, I have to concentrate on my own calling, O Lord. My focus should be my calling. என் கவனம் எல்லாம் என் அழைப்பின் மேல் இருப்பதாக. என் கவனம் எல்லாம் என்னை தேவன் பிடித்ததிலே இருப்பதாக. நான் கிறிஸ்துவுக்காக பிடிக்கப்பட்டவன். ஓ ஹல்லேலூயா. நான் அதையே கவனம் செலுத்த கிருபை செய்யுங்கப்பா. நான் மற்றவர்களை குறித்து கர்த்தாவே அவர்களை சிந்திக்காதபடி, அவருடைய வாழ்க்கை, அவருடைய செயல்கள் எல்லாம் என்னுடைய சிந்தனையை ஆட்கொள்ளாதபடி, என் சிந்தனை உம்மால் பிடிக்கப்படுவதாக. ஓ ஹல்லேலூயா. 3வது, கர்த்தாவே மன்னிக்கக்கூடிய இருதயத்தை தாங்கப்பா. மன்னிக்கக்கூடிய இருதயத்தை தாங்க. கர்த்தாவே, யார் யார் மேலாம் கசப்பு இருக்குதோ, யார் யாரெல்லாம் நாங்கள் மன்னிக்க முடியவில்லையோ, யார் யாரெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ, உம்முடைய சுபாவம் எங்களுக்குள்ளாய் வருவதாக. கர்த்தாவே, வருவதனால, நாங்கள் உம்மை போல் மாறுவதனால, பிதாவினிடத்திலிருந்து எல்லா தயவுகளையும் கிறிஸ்து அனுபவித்தது போல நாங்களும் இந்த பூமியிலே பிதாவினுடைய எல்லா தயவுகளையும் அனுபவிக்க கிருபை செய்வீராக. வாசல்கள் திறப்பதாக, வழிகள் உண்டாவதாக, வியாதிகள் மறைவதாக, கர்த்தருடைய கரத்தினாலே உயர்த்தப்படுவார்கள். திறக்கப்படாத கதவுகள்லாம் திறக்கும்படியாய் செபிக்கிறேன். திருமணம் ஆக முடியாது இருக்கிறவர்களுக்கெல்லாம் தெய்வீக திறப்புகள் உண்டாகும்படியாய் செபிக்கிற கர்த்தாவே. கர்த்தாவே, வெற்றிகளை பார்க்க முடியாதவர்கள் வெற்றிகளை காண்பார்களாக. தோல்வியிலே நின்று கொண்டு மிகவும் மன கடினத்தில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு திருப்பு முனையை கட்டளையிடுவீராக. We command favor into their lives, O Father Lord. இந்த காலை வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் தேவ தயவுகள் வேலை செய்வதாக. கொஞ்ச நேரம் எல்லாம் அந்நிய பாஷையில பேசுவோமா? கொஞ்ச நேரம் எல்லாம் அந்நிய பாஷையில பேசுவோம். ஓ ரபா ஹலா சதா ரபா கபலபா. பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அவர் எங்கே வருகிறாரோ அங்கே விடுதலை உண்டு. நாம் அவரை வரவேற்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். When we come into the presence of God, we should invite the Holy Spirit into our midst. நாம் ஆவியானவரை வரவேற்கும் பொழுது அவருடைய தயவு, அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், the great grace, ஒரு ஆச்சரியமான கிருபை உங்களை மூடும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய வாழ்க்கையை மூடுவதாக, ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அற்புதத்தின் காட்சி பொருளாய் மாறும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.